மூன்று முடிச்சு. அத்தியாயம் 10. சாப்பிட வாங்க என்று மெல்லிய குரலில் தன் அறையில் உள்ளே இருந்த தன் கணவனை அழைக்கவும், எடுத்து வை என்று கூறியபடி வேகமாக பாத்ரூம் சென்று தன் உடை மாற்றி வெளியில் வந்தார். அங்கு கட்டிலில் அமர்ந்து இருந்த தன் மகனிடம், என்னடா பரவாயில்லையா என்று சுப்பிரமணி கேட்கவும், ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா என்று அவனும் பதில் அளிக்க, அதை கேட்டுக்கொண்ட அவர் மெதுவாக வெளியில் வந்தார். அங்கு டைனிங் டேபிள் முன்பு அனைத்தையும் எடுத்து வைத்து இருந்த மனைவியை பார்த்த அவர் அங்கு இருந்த ஒரு இருக்கையை இழுத்து போட்டு அதில் அமர்ந்து கொள்ளவும், அவர் முன்பு ஒரு தட்டை வைத்து உணவை பரிமாறினார். சூடாக சுட்டு இருந்த தோசை, அத்தோடு 2 இட்லியும் இருக்க அதன் மீது சாம்பார் சட்னி ஊற்றி சாப்பிட தொடங்கினார் சுப்பிரமணி. உன்னோட அண்ணா எப்போ கிளம்பினாரு என்று கேட்கவும், அதில் அண்ணா காலையில கிளம்பி போயிட்டாங்க என்று சொல்லவும், இருந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே என்று கேட்கவும், அதை கேட்டுக்கொண்ட அவளோ மனதிற்குள், என்னோட அண்ணா இந்த வீட்டோட சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு இன்னும் எதுவும் மாறல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். சாந்தி எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பதை பார்த்த சுப்பிரமணி, உன்கிட்ட தான் கேட்டேன் என்று அழுத்தமாக கேட்கவும், அவள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது அண்ணாவுக்கு அங்கே வேலை இருக்குது, இப்போ ஏதோ லோடு ஏற்றிட்டு இருக்காங்களாம், அதனால அண்ணா போய் ஆக வேண்டிய சூழ்நிலை, அண்ணி தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க போல, அதனால கிளம்பிட்டாங்க என்று சொல்லவும், ஓ என்று தலையசைத்து கொண்ட அவர் அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் தன் உணவில் மட்டுமே கவனத்தை வைத்து இருந்தார். அவர் சாப்பிட்டு முடித்ததும் பாத்திரங்கள் அனைத்தையும் ஒதுங்க வைத்து கை கழுவி அவரும் உணவை உண்டு முடித்து தரையில் ஒரு போர்வையை விரித்து அதில் படுத்து கொண்டார். கட்டிலில் மகன் ஒரு புறமும் கணவன் மறுபுறமும் என்று இருவரும் தூங்கிக் கொண்டு இருக்க தரையில் அவள் கண் மூடி படுத்து கொண்டாள். காலை பொழுது யாருக்காகவும் காத்து இருக்காமல் மெதுவாக விடிந்து இருக்க தூக்கத்தில் இருந்து கண் விழித்து இருந்தாள் அவள். சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அடுத்த நிமிடம் எழுந்த அவள் அங்கு படுத்து இருந்த தன் அம்மாவை ஒரு நிமிடம் பார்த்து அடுத்த நிமிடம் மெதுவாக எழுந்து அந்த அறையை திறந்து கொண்டு வெளியில் வந்த அவள் கண்ணில் அந்த வீட்டின் முன்கட்டில் ஒரு பாயை விரித்து தூங்கிக் கொண்டு இருந்த அவள் அப்பாவை பார்த்த அடுத்த நிமிடம் ஆனந்தம் அடைந்தவள் வேகமாக அப்பா என்று சத்தமாக அழைத்தபடி ஓடி சென்று அவர் மீது விழுந்து இருந்தாள். திடீரென்று தன் மீது இப்படி தன் மகள் வந்து விழுவாள் என்று எதிர்பாராமல் போன பைரவர் மகள் விழுந்ததில் ஒரு நொடி அதிர்ந்து போனார். ஆனால் அடுத்த நொடி தன் மீது விழுந்தது தன் மகள் என்பதை உணர்ந்து அவளை தன்னோடு சேர்த்து கட்டி அணைத்தபடி, குட்டிமா கண்ணு முழிச்சிட்டீங்களா என்று கேட்கவும், முழிச்சிட்டேன் அப்பா என்று சந்தோஷமாக அவள் கூறினாள். அப்பா எப்படி இருக்கீங்க, நீங்க என்னை கூப்பிடாம போயிட்டீங்களே என்று அவள் கேட்கவும், சாரிடா தங்கம் என்று அவர் அவளின் தலையை வருடி கொடுக்கவும், நான் உங்க மேல ரொம்ப கோபம், ஆனாலும் நீங்க என்னோட அப்பாவா போறதுனால உங்களை ஒன்றும் சொல்லல என்று அவள் சொல்லவும் தன் மகளின் தலைமுடியை வருடி கொடுத்து, ஆமா தம்பி எங்க ஆளை காணோம் என்று கேட்கவும், தம்பி மாமா வீட்டுக்கு போயிருக்கான். ஏண்டா என்று அவர் கேட்கவும், எல்லாம் அந்த ராகுல் பையனோட வேலை என்று அவள் சொல்ல சிரித்த அவர், உனக்கும் ராகுலுக்கும் என்ன பிரச்சனை என்று அவர் கேட்கவும், ஐயோ அப்பா நேத்து விளையாண்டுட்டு இருக்கும்போது என்னை கீழே தள்ளி விட்டுட்டான் என்று அவள் சொல்ல, கீழே தள்ளி விட்டுட்டானா, குட்டிமாக்கு என்ன ஆச்சு, அடிபட்டுருச்சா என்று அவளின் கையை வருடியபடி கேட்கவும், அதை கேட்டதுமே, இல்லை எனக்கு அடிபடலை, ஆனால் எனக்கு அடிபட்டிருக்கும் இல்லைப்பா, அதனால தான் அவன்கிட்ட சண்டைக்கு போனேன், அதுக்கு தம்பியும் அவன் கூட சேர்ந்து என்கிட்ட சண்டைக்கு வரான் என்று சொல்லவும் அதை கேட்டு புன்னகைத்த அவர், சரி தம்பி வீட்டுக்கு வரும்போது நான் அவனை பார்த்துக்கொள்கிறேன் சரியா என்று கேட்கவும் அவள் சரி என்று சந்தோஷமாக தலை அசைத்து அப்பாவின் தோளில் சாய்ந்து கொள்ள தன் மகளின் பேச்சில் தூக்கம் கலைந்து வெளியில் வந்த அவள் அம்மா, யாழினி இப்படி தான் காலையில் எழுந்து வந்து அப்பாவை எழுப்பி விடுவியா, அப்பா நேற்று நைட்டு கிட்டத்தட்ட 1 மணிக்கிட்ட தான் வீட்டுக்கே வந்தாங்க என்று சொல்லவும், அப்படியா அப்பா என்று அவள் பார்க்கவும், ஆமாண்டா என்று அவர் தலையசைக்கவும், நேற்று முழுக்க அப்பா பயணம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, நீ என்னடானா அப்பாவை காலையிலே சீக்கிரமா வந்து எழுப்பி விட்டுட்டு இருக்க என்று அவள் அம்மா கேட்கவும், மன்னிச்சிடுங்கப்பா என்று அவள் உடனடியாக சொல்ல, பரவாயில்லடா தங்கம் என்று அவளின் கன்னத்தை வருடி கொடுத்த அவர், மங்களம் போய் காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வா என்று சொல்லவும், பொண்ணை ஒன்று சொல்லிடக்கூடாது, அந்த அன்னைக்கே கிளம்பி வந்துடுவார் என்று தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு எழுந்து சென்ற அவர்
பின்கட்டிற்கு சென்று கையை கழுவி பல் துலக்கி தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு கிச்சன் உள்ளே நுழைந்தவர் ஸ்டவ்வில் பால் பாத்திரத்தை வைத்து சூடாக தேநீரை தயார் செய்ய தொடங்கினார். அதற்குள்ளேயே எழுந்து கொண்ட இருவரும் பின்கட்டிற்கு சென்று பல் துலக்கி வீட்டின் உள்ளே நுழைந்த பொழுது அந்த வீட்டின் முன்கட்டில் அமர்ந்து அந்த தேநீரை ஆற்றி 2 கோப்பையில் ஊற்றி கொடுத்தார். அதை வாங்கி கொண்ட இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொள்ளவும், என்ன ஏதாவது திங்கிறதுக்கு வேண்டுமே என்று கேட்டுக்கொண்டே அவர் அடுத்த நிமிடம் ஒரு சிறிய தட்டில் அவளுக்கு மிகவும் பிடித்த காரை சேவல் அதன் மீது தட்டி கொடுக்க அதை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டாள். நன்றிமா என்று அதை வாங்கி கொண்ட அவள் சாப்பிட்டபடியே தன் அப்பாவை பார்த்தாள். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் தானே தங்கம் என்று கேட்கவும், ஆமா அப்பா என்று அவள் சொல்ல, படிக்கணும் அப்பா, 3 நாளில் பரீட்சை முடிஞ்சுவிடும், அதுக்கு அடுத்து நான் ஹாப்பி என்று சொல்லவும் அதை கேட்டதுமே புன்னகையோடு, அப்புறம் 7ஆம் வகுப்பு போக போறேனே என்று யாழினி சொல்லவும், ஆமாம் என்று அவள் வேகமாக தலையை அசைத்தாள். சரி, குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பு, காலையில் பரீட்சை தானே, எப்படி படிச்சிருக்க என்று மங்களம் கேட்கவும், நான் ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன் அம்மா, நல்ல மதிப்பெண் வாங்குவேன் என்று கூறிய அவள் அறை உள்ளே நுழைந்து புன்னகையோடு செல்லும் தன் மகளை பார்த்தபடி இருந்தார் அவர். பிள்ளைக்கு ஏதாவது நல்லதா செஞ்சு கொடு என்று பைரவர் சொல்லவும், ஆமாம் நேற்று ரொம்ப கேவலமாக சாப்பாடு செஞ்சு கொடுத்த மாதிரி பேசுவார் என்று மனதிற்குள் தன் கணவனை திட்டிக்கொண்டு கிச்சன் உள்ளே அவர் நுழைந்து கொள்ளவும், அவருடைய முனங்கல்கள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு இருந்த பைரவரின் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை. அந்த மெத்தையில் சோர்வாக அமர்ந்து இருந்த தன் மகனை பார்த்து, ஏதாவது பிரச்சனையா இருக்குதாப்பா என்று கேட்கவும், ஒன்றும் இல்லைம்மா என்று கூறிக்கொண்டு இருக்க, சரி சீக்கிரம் கிளம்பிடலாம், ஆஸ்பத்திரியில் போய் கட்டை எல்லாம் பிரிச்சிடலாம் என்று சொல்லவும், அதை கேட்டதும் சரிம்மா என்று தலையசைத்து இருந்தான். நாட்களும் காலங்களும் யாருக்காகவும் காத்து இருக்காமல் அதன் போக்கில் நகர்ந்து இருக்க மேலும் 1 மாதத்தை தொட்டு இருந்தது. இன்று அவனது கை கால் கட்டுகளை அகற்றி 1 நிமிடம் பரிசோதனை செய்ய மருத்துவர் கூறியிருக்க அதற்கு ஏற்ப இன்று கிளம்பியிருந்தனர். சில நிமிடத்திற்குள் அங்கு அந்த வாகனத்தை ஓட்டிக்கொண்டு சுப்பிரமணியன் முன்னால் வந்து நிறுத்த தன் மகனை மிகவும் கடினப்பட்டு அந்த வண்டியின் உள்ளே அமர வைத்த அவர் அதன் பிறகு தேவையான பொருட்களையும் எடுத்து வைத்தார்கள். அங்கு இருந்து கிளம்பியிருந்தனர். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பயணத்தில் மருத்துவமனையை அடைந்து இருந்தனர் மூவரும். அவர்கள் மருத்துவமனையின் அறையில் உள்ளே நுழைய சில எக்ஸ்ரேகள் மற்றும் செய்து பார்த்தவர், ஆம் கையில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு, ஸோ கை கட்ட பிரிச்சிடலாம், ஆனால் கால் கட்டு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் என்று கூறிய அவர் கையில் இருந்த கட்டுகளை அகற்றி அவனின் கைக்கு விடுதலை கொடுத்து இருந்தார். இத்தனை நாள் ஏதோ சிறைக்குள் மாட்டி இருந்தது போல் தன் கை கழுத்தோடு தொங்கிக் கொண்டு இருக்க இன்று அதிலிருந்து விடுதலை கிடைத்தது அவனுக்கு. அத்தனை சந்தோஷத்தை கொடுத்து இருந்தது. கையை முன்னும் பின்னுமாக அசைத்து, அப்பாடா ஒரு வழியா விடுதலை கிடைச்சிருச்சு என்று அவன் மனதிற்குள் சொல்லி முடிக்க, ஒரு 2 மாசத்துக்கு எந்த வெயிட்டான பொருளையும் நீ தூக்க வேண்டாம் கௌதம் என்று மருத்துவர் சொல்லவும், ஓகே டாக்டர், நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துப்பேன் என்று கௌதம் சொல்ல, பக்கெட் கூட நீ கேரி பண்ணக்கூடாது என்று சொல்லவும், ஓகே டாக்டர் என்று அவன் புன்னகையோடு தலையசைத்தான். மேலும் காலில் இருக்கும் காயம் இன்னும் ஆறுவதற்கு சில மருந்துகளை எழுதி கொடுக்க அதை வாங்கி கொண்டான். அவனுக்கு மிகவும் கசப்பாக இருந்தது மாத்திரைகளை விழுங்குவதற்கு. ஆனாலும் வேறு வழி இல்லையே, மிகவும் கடினப்பட்டுதான் அனைத்தையும் செய்து கொண்டு இருக்கிறான். அந்த விபத்து மட்டும் நடக்காமல் இருக்கலாம் என்று மனதிற்குள் நினைக்காத நாளில்லை. அதற்கு அவன் ஒன்றும் கவனக்குறைவாக ஒன்றும் நடந்து செல்லவில்லை. அந்த காரணத்தினாலேயே அவன் அதனை தேற்றி கொண்டு இருக்கிறான். ஒருவேளை அது அவனால் நடந்து இருந்தால் கண்டிப்பாக அவன் மீது அவனுக்கே அதிகமாக கோபம் வந்து இருக்கும். அதை நினைத்தபடி அந்த மருத்துவமனையில் அமர்ந்து இருந்த அவன் ஒரு வழியாக வெளியில் வந்து சேர அவனை தூக்கி காரின் உள்ளே அமர வைத்தார். அவர்கள் வீட்டை நோக்கி பயணத்தை தொடங்கவும் வீட்டின் உள்ளே நுழைந்து இருந்தனர். சில மணி நேர பயணத்திற்கு பிறகு வீட்டின் உள்ளே நுழைந்து இருந்தனர் மூவரும். அவர்களை பார்த்ததும், பாட்டி என்ன ஆச்சு, இன்னும் கட்டு பிரிக்கலையா, ஆனால் இன்னைக்கு கட்டு பிரிச்சிடலாம்னு டாக்டர் சொல்லியிருந்தாரே என்று வேகமாக அருகில் வந்து லட்சுமி பாட்டி கேட்கவும், அம்மா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, அது கட்டு பிரிச்சலாம் என்று தான் சொல்லியிருந்தாங்க, 2 பக்கமும் செக் பண்ணி பார்த்ததில் கையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கட்டை பிரிச்சுட்டாங்க, அப்போது கால் கட்டு என்று அவர் கேட்க, 15 நாள் ஆகுமாமா என்று சொல்லவும், இன்னும் 15 நாள் தான்ப்பா இருக்குது, அதுக்குள்ளே நீ காலேஜுக்கு போகணுமே என்று சொல்லவும், பாட்டி ரிசல்ட் இன்னும் வரல,
நீங்கள் வேற ஏன் பாட்டி என்று தன் பாட்டியிடம் பேசியபடி அவன் மெதுவாக அந்த கட்டிலில் படுத்து இருந்தான். கதை உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கதையை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.